காவேரி வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மாவை காணவே காணல. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. அம்மா எங்கே போயிருப்பாங்க? ஒன்றுமே புரியல. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி பக்கத்தில் இருக்க கடைகளுக்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைங்களுக்கும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்க அக்கா தங்கச்சிங்கிட்ட கேட்குறாங்க. அங்கேயும் வரலன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. கண்டிப்பாக அம்மா என் மேலே கோவப்பட்டு தான் போச்சு. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் வராமல் இருக்காது. என் மேலே கோவத்தில் ஏதாவது தவறான முடிவுக்கு போயிடுச்சா? ஐயோ அப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் விஜய்க்கே கால் பண்ணுறாங்க. எங்கள் விஜய் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சாயந்தரத்துலேருந்து அம்மாவை காணுங்க, எங்கே போனாங்க ஏது போனாங்க ஒன்றுமே புரியல, எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதனால தான் போயிட்டாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சரி நான் இருங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. என்னாச்சு மிஸ் அப்படின்னோடனே, இந்த மாதிரி அம்மா வந்து ரொம்ப நேரமாக காணுங்க, அவங்களுக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு, அவங்கள நான் வந்து வீட்டை விட்டு போகணுன்னு கேட்டேன். என்னங்க பேசுகிறீங்க? பெத்த அம்மாவை வீட்டை விட்டு போகணுன்னு கேட்டிருக்கீங்க, என்னங்க இதெல்லாம் நியாயம்? நான் செஞ்ச தப்பை எதுக்குங்க அவங்க மேலே கோவத்தை காட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, நான் வந்து உணர்ச்சி வசத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேங்க அப்படின்றாங்க. சரிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இல்லைங்க என்னால் பத்திரமா வீட்டில் இருக்க முடியாது, நானும் வரேங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லா இடமும் ஃபுல்லாகவே வந்து தேடிட்டு இருக்காங்க. எங்கே போனாங்க அப்படி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி அழாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பேசாதீங்க, எல்லாம் உங்களால் தான் வந்தது. இவ்வளோ நாள் வரைக்கும் என் அம்மாவை நான் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் இவ்வளோ ஆர்ஷாக பேசி அவங்க மனசை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே. நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை தலையிட்டதால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாயிருக்கு. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் சாரி மிஸ் அப்படின்றாங்க. சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ எங்கள் அம்மா கூட போய் சேர்ந்து நீங்கள் இப்படி பேசுனதால என் அம்மாவை நான் இந்த மாதிரி பேசிட்டேன். இப்போ என் அம்மா வந்து நான் எங்கே போய் தேடுவேன் எங்கள் அம்மாவை? என் அம்மா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கள, ஆனால் உன் அம்மாவை நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியலையா? நான் தானங்க தப்பு செஞ்சேன், அப்போ நீங்கள் என்ன தானங்க பேசியிருக்கணும், எதுக்காக தேவையில்லாமல் வந்து அவங்க அம்மாவை பேசுனீங்க அப்படின்னோடனே, நீங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு இருந்த கோபத்தை யார் மேலே காட்டுதுன்னு தெரில. உங்கள் கூட சேர்ந்து அவங்க இதெல்லாம் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் அவங்க ஏன் கூட பேசுனாங்க, ஏன் கூட இப்படிலாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுதுங்க, என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு தான் அதில் விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல. விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணலாமா? தப்பு இல்லையா? தப்பு தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க, நானும் நீங்களும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? உங்களுக்கு தப்பு இல்லைங்க, ஏன்னா நீங்கள் என்னை விரும்புகிறீங்க, அதனால தப்பு இல்லை. ஆனால் நான் உங்களை தான் விரும்பலைல்ல, அப்போ உங்கள் கூட சேர்ந்து வாழணும் எனக்கு என்னங்க அவசியம் இருக்குது? எனக்கு எந்த வாழ்க்கை பிடிக்குதோ அந்த வாழ்க்கை ஒரு அம்மா பெத்த குழந்தைக்கு அமைச்சு கொடுக்கணுங்க. ஆனால் அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் எங்கள் அம்மா இப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்தோன்னு தான் எங்கள் அம்மா டோட்டலாக மாறிட்டாங்க. எனக்கு அதுதான் ஏன்னு புரியவே மாட்டேங்குது. உங்களை ஏன் பர்டிகுலராக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் கல்யாணம் ஆனவரை வந்து ஒரு பொண்ணுக்கு பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் ஏன் அம்மா ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க? அந்த காரணம் தாங்க எனக்கு புரியல அப்படின்னோடனே, பின்ன ஏன் அத்தை சொல்ல மாட்டாங்க? நான் தான் உன் புருஷன்டி, அதான் அத்தைக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் தானே நாங்கள் முடிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், என் அம்மாவை நீங்கள் என்ன பேசி வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க, ஒன்றுமே புரியல. என் அம்மாவை எதுக்கு உங்களுக்கு பிடிக்குது, என் அம்மாவுக்கு எதுக்கு உங்களை பிடிக்குது, ஒன்றுமே புரியலங்க அப்படின்றாங்க. சரிங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வந்து அவங்கள தேடுற வழியை பார்ப்போம், ரொம்ப நேரம் ஆச்சுல, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டே இருக்காங்க. கடைசியில் கோயிலில் போய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக என் அம்மா இங்கே இருப்பாங்களான்னு தெரியலையே, இந்த கோயிலுக்கு எங்கள் அம்மா வந்த மாதிரி ஞாபகமே இல்லை, அத்தை இந்த கோயிலில் தானே என்னை மீட் பண்ணாங்க ஒரு நாள், கண்டிப்பாக அத்தை இங்கே இருக்கிறது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இல்லைங்க உங்கள் அம்மா கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்கன்னு தோணுது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு அப்படி தோணுது, சரி நீங்கள் வாங்க அப்படின்னோடனே, என் அம்மா பற்றி எனக்கு தெரியுது அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்றாங்க. இதில் என்னங்க இருக்குது, உங்கள் அம்மா வேறு என் அம்மா வேறு இல்லைங்க, எனக்கும் உங்கள் அம்மா மாதிரி தானேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசி தான் எங்கள் அம்மாவை இந்த மாதிரி வந்து பேச வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி எல்லா இடத்தையும் தேடுறாங்க. இங்கே இருப்பாங்க சொன்னீங்க, காணவே காணோம், அத்தை இங்கே தானே இருக்கணும், எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்து சாரதா அழுதுட்டுருக்காங்க. அது பாரு அங்கே இருக்காங்க பாரு அம்மா அப்படின்னோடனே ஓடி போகிறாங்க காவேரி. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எப்படி கையை பிடிக்கிறாங்க, கையை உதறி விடுறாங்க நம்ம சாரதா. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சிட்டு அம்மா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து ஏமா இப்படிலாம் பண்ண, எதுக்குமா என்னை விட்டுட்டு இங்கே வந்த, அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. சாரதா வந்து கையை எடுத்து விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. விஜயும் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு.